எடப்பாடி பழனிசாமியை கைது செய்ய போகிறார்களா? ஒட்டுமொத்தமாக அதிமுக 2024 மக்களவை தேர்தலில் ஒன்றுமில்லாமல் போக போகிறது எடப்பாடி பழனிசாமியை நம்பி என்று பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். யாருக்கும் இல்லாத அளவில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவும் ராமநாதபுரத்தில் கிடைத்துள்ளது. 5 OPS என்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாலும் உண்மையான புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் விசுவாசி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தான் என்றும் அவர்களது சின்னம் பலா சின்னம்தான் என்றும் ராமநாதபுரம் முழுவதும் OPSின் ஆதரவாளர்களும் பாஜகவினர்களும் அனைவரும் தற்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று சின்னத்தை அறிமுகம் செய்து உள்ளனர். இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தல் முடிந்து மறுநாளே எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்படுவார் என்றும் கொடநாடு வழக்கு, டெண்டர் ஊழல் முறைகேடு மற்றும் இரட்டை இலை சின்னம் முடக்கம் போன்றவை அனைத்தும் ஒரே நாளில் நடைபெறும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அன்று நான் செய்த சிறிய தவறு இன்று எடப்பாடி பழனிசாமி என்ற மிகப்பெரிய ஒரு துரோகி என்ற ஆலமரம் வளர்ந்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பழையதை மறந்துவிட்டார் என்று நாம் கூற வேண்டும். கிட்டத்தட்ட அதிமுக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தற்காலிக முதல்வராக அறிவிக்கப்பட்டார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாறாக அவர் இறந்த பிறகும் தற்காலிக முதல்வராக நீடித்தார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசியில் சசிகலா அவர்களிடம் சில கூட்டங்கள் சென்று மீண்டும் OPS அவர்கள் முதல்வராக தொடர்ந்தால் நிச்சயமாக நீங்கள் முதல்வராக முடியாது என்று மறைமுகமாக சசிகலா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒட்டுமொத்த அதிமுகவும் கையை விட்டு மீறி போகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி இவர்கள் ஆலோசனை நடத்தியதாகவும் தற்பொழுது உண்மைகளை கூறியுள்ளார் வைத்திலிங்கம் அவர்கள். இந்த நிலையில்தான் சசிகலா அவர்கள் எடுத்த தவறான முடிவின் காரணமாகத்தான் இன்று பச்சை துரோகி அதிமுகவின் பொதுச்செயலாளராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறான் என்றும் கூறியுள்ளார். ஒருமையில் பேசிய வைத்திலிங்கம் அவர்கள் நிச்சயமாக இதற்கு அனைத்தும் தண்டனையாக மக்களவை தேர்தலில் மக்கள் முடிவெடுப்பார்கள். யார் நல்லவர், யார் கெட்டவர். OPSஐ வீழ்த்துவதற்காக அரசியலில் முதுகில் குத்திய எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இருப்பதற்கே தகுதியில்லை என்றும் நேரடியாக மோதுவதற்கு திராணி இல்லாத எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்தில் எந்த ஒரு தேர்தல் நடக்கிறது என்று தெரியாத நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து அவர்களை போட்டியிட வைத்து OPS அவர்களை தோற்கடிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சதித்திட்டத்தை தீட்டியவன் நிச்சயமாக சிறைக்கு செல்வான் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறி எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்லலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.